2007 ஆகஸ்ட் முதல் வாரம் பழைய கமிஷன் ஆஃபீஸில் அப்போ யாரோ ஒரு ரவுடி வந்திருக்காங்க, சரண்டர் ஆக போறாரு. அப்போ திடீர்னு பார்த்தா அப்போது இருந்த கமிஷனர் வெளியே வர்றாரு. மாலைக்கன் செல்வம் உடனே பார்த்த உடனே அவர் நேர கும்பிடுறாரு. சைலேந்திர பாபு இவரெல்லாம் நிற்கிறாரு. இன்னைக்கு பெரிய வழக்கிலெல்லாம் தேடப்படுற சம்பவ செந்தில், பெரிய ரவுடி, கேங்ஸ்டாரு, அந்த காலகட்டத்தில் மாலைக்கன் செல்வத்தோட வழக்கறிஞர் குழுல சம்பவ செந்திலும் இருந்தார். 2007 கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்து நிற்கிறாரு. நான் 2007 பழைய கமிஷனர் ஆஃபீஸ். அப்போ தான் நான் ஒரு தொலைக்காட்சியில் அப்ரண்டிஸாக போகிறேன். ஒரு கேமராமேனுக்கு உதவியாளராக நான் போகிறேன். பழைய கமிஷன் ஆஃபீஸில் அப்போ யாரோ ஒரு ரவுடி வந்திருக்காங்க அப்படின்னு சரண்டர் ஆக போகிறாரு. பெரிய ரவுடி வர்றாரு. அப்போ போலீஸ் உடனே சீக்கிரட்டாக வெளியே சொல்லாது. அப்போ திடீர்னு பார்த்தா அப்போது இருந்த கமிஷனர் வெளியே வர்றாரு. உள்ளேருந்து வராரு. அப்போ இருந்த கமிஷனர் நாஞ்சில் குமரன்றவர் வெளியே வராரு. அவர் கூட யார் வராருன்னா ஜாங்கிட் வர்றாரு, ஓய்வு பெற்றவர். அவர் கூட யார் வர்றாருன்னா சைலேந்திர பாபு வர்றாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, நேர வராரு. எங்கே ஒரு ரவுடி இருக்கானே தேடுறாங்க. யாரோ ஒரு எதுக்கு வராருன்னு அங்கே இருக்கவங்களுக்கு தெரியல. அப்புறம் நேராக போகிறாரு. கமிஷனர் வராருன்னு உடனே பத்திரிகையாளர்லாம் கொஞ்சம் பேர் சுற்றி ஓடியாராங்க. மாலைக்கன் செல்வம் உடனே பார்த்த உடனே அவர் நேர கும்பிடுறாரு. கும்பிட்டுட்டு ஆஃபீஸர்ஸ் நிற்கிறாங்க. ஐஎஸ், போலீஸ் ஆஃபீஸர், கமிஷனர் பக்கத்தில் நார்த்து ஜேசி இருக்காரு, சவுத்து ஜேசி, அடிஷ்னல்லாம் இருக்காங்க. சைலேந்திர பாபு இவரெல்லாம் நிற்கிறாரு. என்னையா என்கவுண்டர் பண்ணிடுவோன்ட்டு சரண்டர் ஆகல மாதிரி நடிக்கலான்னு வந்துட்டியா? இல்லைங்கய்யா, சும்மா உன்னை பற்றி எனக்கு தெரியும். அவன் மேலே எத்தனை வழக்கு இருக்குது தெரியுமா? இத்தனை வழக்கு, 3 வழக்கு, 3 கொலை வழக்கு. எத்தனை கொலை வழக்கு இருக்குது? 3 கொலை வழக்கு. அப்போது ஜாங்கிட்டு கூட யாரோ சொல்கிறாங்க, இல்லை 4 கொலை வழக்கு அவன் மேலே இருக்குது. அவன் சும்மா நடிக்கிறான், அதெல்லாம் ஏற்றுக்காதீங்க. இல்லை சார், நான் திருந்தி வாழ்கிறேன்னு லெட்டர் கொடுக்க வரல, நான் சரணடைய வரேன் அப்படின்றார். எதுக்கு அப்போ திருந்த வர? அப்படியே இருக்க வேண்டியதானே அப்படின்னு போலீஸ்க்கு உண்டான துறையில் அதிகாரி எந்த லெவலில் பேசுவாங்க. உடனே பேசும்போது, இல்லைங்கய்யா, குடும்பத்துக்கா எத்தனை பசங்க அவனுக்கு? இந்தமாரி 3 பையன் பொண்ணு. எங்கே போறீங்க? எல்லாம் கான்வென்ட்டில் படிக்கிறாங்கன்றார். அன்னைக்கு டாக்கே தான். யோ என்னையா சொல்கிற? ஆமாம், உன் பசங்களுக்கெல்லாம் தெரியுமாயா? என் 2 பசங்களுக்கு தெரியும், 2 பசங்களுக்கு தெரியாதுன்றார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாரும் தெரியுன்றான், ஆனால் தெரியாதுன்றார். கமிஷனர் கேட்க, உனக்கு அசிங்கமா இல்லையாயா? உன் பசங்களாம் அப்படி? சார், என் பசங்களுக்காக தான் நான் திருந்துறேன், நான் உண்மையாக திருந்துறேன், சரணடைய வந்திருக்கேன் அப்படின்றார். சரி, உனக்கு ஒரு வாய்ப்பு, இதுக்கு மேலே நீ தப்பு பண்ண மாட்டல. அப்போ அந்த லிஸ்ட்டை ஆட் பண்ணி அவர் சிறைக்கு போகிறார். 2007